சுகம் தந்தீர நன்றி ஐயா, நலம் தந்தீர நன்றி ஐயா, சுகம் தந்தீர நன்றி ஐயா, பலம் தந்தீர நன்றி ஐயா, ஸ்தோத்திரமணி ஸ்தோத்திரமணி பாருங்க புதிய மாதத்திலே புதிய நாளிலே அவருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த காலவெளியிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலே வாக்குத்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அத்திமரம் போல் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அத்திமரம் போல் ஆசீர்வாதமாய் அத்திமரம் போல் ஆசீர்வாதமாக இருக்கு என்ற தலைப்பில் செய்திகள் பண்ணப்பட்டிருக்கிறது. அத்திமரம் ஒரு ஆசீர்வாதமான மரம். லூக்கா 21:30 வாசிக்கிறோம். அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள் என்று சொல்றார் என்று இயேசு சொல்லுகிறார். அத்திமரம் என்று இதில் குறிப்பிடுகிறது யூதர்களை குறிக்கிறதா இல்லை. அப்புறம் புதிய ஏற்பாட்டில் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மையும் நாமும் யூதர்களாக என்ன செய்யலாம், அவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாக யூதர்களோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாமும் நம்மையும் குறித்து தான் சொல்றோம். அத்திமரம் என்று சொன்னால் நாம் தான். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அத்திமரமாக இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே அத்திமரம் அதிகமாக இருக்கிற இடம் எது என்று கேட்டால், கோவை மாவட்டம் வால்பாறை அந்த எஸ்டேட் பகுதிகளிலே அதிகமாக அத்திமரங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. உலகத்திலே நாம் பார்க்கும்போது எகிப்து, இஸ்ரேல் தேசம், பாலஸ்தீனம், அரபு, வளைகுடா நாடுகளில் அதிகமாகி இந்த அத்திமரம் இந்த பாலைவன பகுதிகளிலே அதிகமாக காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. அத்திமரம் ஒரு ஆசீர்வாதமான, ஆகவே ஆண்டவரால் மீட்கப்பட்ட நாமும் ஆசீர்வாதமான களமாய் அல்லேலூயா நாமும் இந்த மாதத்திலே அத்திமரம் போல ஆசீர்வாதமாய் நாம் இருக்கிறோம். அத்திமரத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, அத்திப்பழம் எல்லா பழங்களை விட சிறந்த பழம். அத்திப்பழம் எல்லா பழங்களை விட சிறந்த பழமாய் காணப்படும். ஆகவே மனிதனும் பார்த்தீங்கன்னா எல்லா படைப்புகளை விட மனிதன் ஒரு விசேஷமான ஒரு படைப்பாக, சிறந்த படைப்பாய் மனிதன் காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எல்லா மிருகங்களும் நம்மை போல உலகத்தில் வாழ்ந்தாலும் அதுகளுக்கு பேச்சு திறமை மட்டும் இல்லாமல் இருக்கிறதே நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு பேசக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறார்.
நமக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அவர் கரங்களாலே உருவாக்கி இருக்கிறார். அதுதான் நம்ம ஒரு விசேஷ படைப்பாகி நாம் இருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு எப்போதும் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு சிறந்த படம் போல நாம் ஒரு சிறந்த மனிதர்களாய் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அத்திப்பழம் போன்ற நல்ல கனிகளை நாம் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் தேவனுக்கும் கொடுக்க வேண்டும். நல்ல கனியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அநேக உலகத்தில் மெத்த படித்தவர்கள் இருக்கிறார், மேதாவிகள் இருக்கிறார், ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார், தலைவர்கள் இருக்கிறார், அநேக கர்த்தாக்கள் உண்டு என்று கூட பைபிள்ல சொல்லப்படும். இருந்தாலும் அவர்களிலே ஒரு ஆவிக்குரிய கனிகளை நாம் பார்க்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் மட்டும்தான் அந்த ஆவிக்குரிய கனிகள் காணப்படும். ஆவிக்குரிய கனிகளை குறித்து கலாச்சாரம் 5:22 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்மிடத்திலே ஆவியின் கனிகள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாதத்திலே நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். லூக்கா 13:6-9 நாம் வாசிக்கும் போது அத்தி மரத்தை என்ன செய்யறான், ஒருவன் நட்டி வைக்கிறான். நட்டி வைத்து ஒரு தோட்டக்காரனையும் அங்கே போட்டு விட்டு போகிறான். அந்த தோட்டக்காரன் தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு அதை வளர்க்கிறான். ஆனாலும் அதில் ஒரு பலனும் இல்லை என்று பார்க்கிறான். வருஷந்தோறும் வந்து அந்த எஜமான் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பழம் கூட இல்லை. அப்போ 3ஆவது வருஷம் வந்து பார்க்கும்போது கனி இல்லாத போது அவர் ரொம்ப வேதனைப்பட்டு மரத்தை வெட்டி போடுன்னு சொல்றார். அப்போது அந்த தோட்டக்காரன் அந்த எஜமானத்தில், இல்லையா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மரத்தை வளர்த்துருக்கிறேன், நீங்கள் நட்டி வச்சுட்டு போயிட்டீங்க, நான் தான் வளர்த்துருக்கிறேன், தண்ணி ஊற்றிருக்கிறேன், உரம் போட்டுருக்கிறேன், இன்னும் கூட கொஞ்சம் என்ன செய்கிறேன், சிறப்பான உரங்களை போட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி யாவது பலன் கொடுக்கும்படி நான் பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பலன் கொடுக்கலன்னு என்ன சொல்லுவோம், வட்டி அந்த தோட்டக்காரன் பறித்து பேசுகிறேன், இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் என்ன இருக்காரு. இந்த 4 மாதமாக நம்ம எனக்காக பறித்து பேசி இந்த 5ஆம் மாதமும் நினைச்சிட்டோம், நம்முடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் இருக்கட்டும் என்று சொல்லி நமக்காக பறித்து பேசி இந்த நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம அத்திப்பழம் எல்லா பழங்களை விட ஒரு சிறந்த பழமாக இருப்பது போல நாமும் ஆண்டவருக்கு ஒரு சிறந்த மனிதர்களாக, சிறந்த விசுவாசிகளாக, சிறந்த பிள்ளைகளாக எல்லாரும் போல ஒரு சிறந்த பிள்ளைகளாக நாம் இருப்பது தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு. அப்படிப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்து நம்ம 2வது கதை சொல்றோம். இயேசு அத்திப்பழம் சாப்பிட ஆசைப்படுறார். அத்திப்பழம் சாப்பிட ஆசைப்படுறார். இயேசு ஒரு நாளிலே ஒளிய விஷயமாக அவர் ஒரு காட்டு பகுதியிலே போகும்போது அந்த நாட்டில் நடந்துதானே போகணும். அவர் நடந்தே தான் உதவி செய்திருக்கிறார். ஆமாம், அவர் நன்மை செய்கிறவரா சுற்றி நடந்தார், என்ன சுற்றி வந்தார் இருக்கா, சுற்றி நடந்தார், சுற்றி என்னப்பா சுற்றி தெரிந்தார். தெரிந்ததுதான் நடக்கிறதுனே, நடந்து தெரிந்திருக்கிறார். அப்போ போகும்போது அவருக்கு ரொம்ப பசி உண்டாயிருக்கு. அப்போ ஒரு தூரத்தில் ஒரு அத்தி மரம் இருக்கு. அத்தி மரத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு பக்கத்தில் போனால் ஒரு கனியும் இல்லை. அப்போ அந்த மரத்தை என்ன செய்யறாரு, அவர் சபிச்சு போடுறாரு. என்னமா செய்யறாரு, சபிச்சார்.
அத்திப்பழம் வந்து ஆண்டவர் சாப்பிட ஏன் விரும்பினாரு? வேற பழங்களை சாப்பிட விரும்பல இல்லை. மரத்தின் கனியை ஏன் சாப்பிட விரும்பினார்னா, அத்தி மரம் பழம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழம். அத்திப்பழம் ஒரு அற்புதமான பழம். அத்திப்பழம் மருத்துவ குணம் கொண்டது. அதை காலையில ராத்திரி தேனில ஊற வைத்து காலையில சாப்பிட்டால் மனிதனுக்கு நரம்பு தளர்ச்சி என்ன வர புது பலன்கள் கிடைக்குமா? நரம்பெல்லாம் புது பலனாக நிரம்புமா? அத்திப்பழம் இருதயத்துக்கு வலிமை தரக்கூடியது என்று சொல்லுவோம். அத்திமரம் பழம் ஞாபக சக்தியை தரக்கூடியது. அத்திப்பழம் நல்ல ரத்த விருத்தியை உண்டாகும். உடல் வளர்ச்சி குறைவாக இருக்கிறவர்கள், உள்ளமாக இருக்கிறவர்கள் அத்திப்பழம் சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் வளர்ந்துருவாங்க. அது சொல்லுவாங்க. கர்ப்பஸ்திரீகள் சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லும். அத்திப்பழத்தை உன்னதமான தேவன் இயேசு கிறிஸ்து உயர்ந்த பழமாக நினைத்து அதை சாப்பிட விரும்பினார். ஆனால் அது கிடைக்காததுனாலே அவர் அதை சபித்து போட்டார். அந்த மரத்தை சாயங்காலம் காலையில் சபிச்சிருக்கிறார். சாயங்காலம் வரும்போது அந்த மரம் அரிசியிலே காஞ்சி வேரோடு காஞ்சிச்சான். எப்படி காஞ்சிமா? வேரோடு காஞ்சி. அதனால் அவனுடைய வார்த்தைக்கு வேற ஒன்றும் சொல்லிட்டேன். இனிமேல் உங்கள்கிட்ட ஒருத்தரும் கனி சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லுறேன். அது கூட பழமையான வார்த்தையாக மாறிச்சு பாருங்க. ஆகவே நாமும் கனி கொடுக்கலைன்னா நம்மையும் சமைச்சு போட்டுருவாங்க. கலையிலா ஆமாம், ரட்சிக்கப்பட்டு வந்தோடனே ஒரு வருஷத்துல கனியை தேடுறாங்க, 2வது வருஷம் தேடுறாங்க, 3வது வருஷம் தேடுறாங்க. இந்த அது பிறகு கொஞ்சம் காலங்களில் கூட்டி கொடுக்குறாங்க. இப்படி நம்முடைய நாட்கள் எல்லாம் அந்த கூட்டி கொடுத்துருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ ஆண்டுகளாகி இன்னும் ஒரு கனியை கூட காணும். என்ன ஒரு கனி கூட இல்லை. பாடணும். கனித்தரம் காலமல்லோ தேவதான் கனியற்ற பாழ்மோவா. கனித்தரம் காலமல்லோ தேவா நான் கனியற்ற பாழ்மோவா. சகரியா 2:2 வாசிக்கிறோம். நீ காண்கிறது என்ன என்று தூதன் சகரியாவிடத்தில் கேட்டபோது, பறக்கிற ஒரு சொல்லை காண்கிறேன் என்று சொன்னான். அப்ப தூதன் சொன்னான், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற ஒரு சாபம் என்று சொன்னான். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அது திருடன் வீட்டிலும் பொய் சொல்லுகிறவன் வீட்டிலும் வந்து வீட்டின் நடுவே தங்கிவிடும் என்று சொன்னான். சாபம் பறந்து போகிற ஒரு சாபமா இருக்கு. என்னமா சாபம்னா யாராவது செஞ்சுட்டாங்க போகிறோம் அப்படின்னா பரவமாக நினைக்கிறோம். ஆனால் அந்த சாபம் பறந்து மேலே என்ன செய்யுது? வீட்டுக்கு மேலே பறந்து போகுது. போகும்போது அந்த தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சாத்தான உள்ள பழைய சங்காரம் சொன்ன மாதிரி இந்த சாபம் பறந்து போகும்போது தகுதியில்லாத பிள்ளைகள் வீடுகளில் என்ன செய்கிறது? இறங்கி விடுகிறது. இறங்கி சாபங்கள் இறங்கி விடும். யாரெல்லாம் சேர்ந்து நமக்கு விரோதமாக செய்யலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. சாபமே என்ன செய்யுது? வீட்டுக்குள் இறங்குது. பாருங்க, திருநெல் வீட்டிலும் அப்படின்னா திருநா துன்மார்க்கம். திருடி மற்றவங்களுக்கு கேடு செய்து அநியாயமாக சம்பாதிச்சு அக்கிரமமாக வாழ்கிற கொலையெல்லாம் செய்வாங்க. எல்லாம் சோழியும் வீட்லையும் பொய் சொல்லுகிறவர், பொய்யாய் வாழ்கிறவர், ஏமாற்றி வாழ்கிறவர், பொய் சொல்லி தெரிகிறவர் வீட்டிலெல்லாம் வந்து என்ன செய்யலாம்? நடுவே தங்கும். வீட்டின் நடுவே தங்கிடும். இல்லைங்களா? சாபம் என்றால் ஒரு பயங்கரமான ஒரு சோதனை. அதற்கு நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும். நாம் நல்லவர்களாய் வாழணும். நாம் உத்தமர்களாய் காணப்படும். பரிசுத்தமான தேவன் பிள்ளைகளாக இருக்க சாபங்கள் வர. அத்திமரம் இல்லாத வீடு சாபம் உள்ள வீடுன்னு சொல்லுவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்.
அத்திமரம் இல்லாத வீடு சாபம் உள்ள வீடுன்னு சொல்லி எல்லா வீட்லையும் அத்திமரங்களை வைத்திருப்பாங்க. மீகா 4:4 வாசிக்கிறோம். அவனவன் தன் அத்திமரத்தின் நிலையிலும் பயப்படாமல் உட்கார்ந்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. பயப்படாமல் உட்கார்ந்திருக்கிற ஒரு மரம் தான் அத்தி மரம். இந்த அத்தி பழத்து அடையை கொண்டு வந்து பத்து போட்ட போது சேக்கராஜா என்ன செய்தாரு? பிழைத்து கொண்டா என்று சொல்லி நம்ம 2 ராஜாக்கள் 27 வாசிக்கிறோம். அப்போ அந்த வியாதிகள் பயங்கரமான அழிவுக்கு நேரம் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. சாதகத்துக்கு எதுவாக இருந்த அந்த வியாதியை கூட அந்த அத்திப்பழம் குணமாக்குது இல்லையா? அதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் அத்திப்பழத்தை எல்லா நாளும் அத்திப்பழம் சாப்பிட முடியாது. அது அந்த காலங்களில் தான் அது வந்து பழம் கொடுக்கும். அதனால அது ஏராளமாய் காய்க்கும். அந்த காயெல்லாம் வச்சு பழுக்க வச்சு வச்சலாக்கி அதை தினமும் உண்பார்கள். தினமும் அவர்கள் உண்பார்கள். அதனால அவங்க நல்ல பலனுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லணும். 1 சாமுவேல் 25:18 அபிகாயில் தாவீதை சந்திக்க வரும்போது 200 அத்திப்பழ அடையை கொண்டு வந்தால் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமா, ஆகவே நாம் அத்தி பழம் போல அநேகருக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர்களாக அநேகரை பாவ சாபங்களிலிருந்தும் வியாதி வேதனையிலிருந்தும் விடுதலை கொடுக்கிற பிள்ளைகளாக ஜெபித்து அவர்களுக்காக விடுதலை பெற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாய் அத்தி பழம் போல நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதத்திலே நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட நாம் கர்த்தர் செய்வாராக. ஆகவே 3வது கடந்து செல்வோம். அத்திப்பழம் வெளியே அழகா இருக்கும், உள்ள பூச்சி இருக்கும். என்ன இருக்கும்? பூச்சி இருக்கும். அத்திப்பழத்தை நீங்க பெற்று பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாப்பிடவே மனசு இருக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி நரம்பா இருந்துச்சு, ஒரு மாதிரி இருக்கும்ல, பார்க்க அசிங்கமா இருக்கும், நல்லா இருக்கும். அது எது காட்டுகிறது என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வை அது படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கை அந்த படம் வந்து சோப்பாவும் இருக்காது, மஞ்சளாகவும் இருக்காது. அது இதெல்லாம் கலக்க ஒரு நல்ல பார்க்க அழகா இருக்கும். ஒரு அழகான ஒரு கலர், நல்ல கலராக இருக்கு. ஆனால் பிரித்து பார்த்தா அதனுடைய நிலைமை நமக்கு புரியும். அதுபோல நாமும் அழகாத்தான் இருக்கிறோம். தோட்டத்தில் எப்படி இருக்கோம்? அழகாத்தான் தெரியும். உள்ள பார்த்தா தான் தெரியும் இல்லையா? அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மத்திய 23:27-28 சொன்னாரு, மாயக்காரராகிய வேதமானவரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பாக காணப்படுகிறீர்கள். மனுஷர் முன்பாக எப்படிங்களும் நீதிமான்கள் போல காணப்படுகிறீர்கள். உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்றால் வசனம். கல்லறைக்குள்ள அசுத்தங்களும் இருக்கிற மாதிரி இந்த பழங்களை பார்க்கும்போது அது ஒரு அசுத்தமாக உள்ளே பார்க்க என்று சொல்லி நாம் ஆகவே மார்க்கு 7:21 இயேசு சொன்னார், மனித இருதயத்திலிருந்து எல்லா சிந்தனைகள், உற்சாகம், தேசித்தனம், குறைபாதகம், கடவுகள், பொறாமைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், அன்பன் பூசணம், பெருமை, மதிகேடு எல்லாம் உள்ள கிடக்குன்னு சொல்றாங்க. இருதயத்துக்குள்ள எல்லாம் கிடக்குது. வெளியே பார்த்தா தான் நினைச்சிடறாங்க. ஆளை பார்த்தா அழகு, வேலையை பார்த்தா இளவுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கு. சகைவு வாழ்க்கையை பாருங்கள், அவனுடைய வெளித்தோட்டம் நல்லாதான் இருக்கிறது. ஆனால் உள்ளேயும் எல்லா சுத்தங்களும் காணப்படுகிறது, அத்திப்பழம் போல. அதனால அவனை யாரும் விரும்புகிறது இல்லை, அவனை வெறுக்கத்தான் செய்கிறான். இயேசு ஒருவர் தான் அவனை நேசித்தார். அல்லேலூயா.
அவன் நேசித்து அவன் அத்தி மரத்தில் ஏறினாங்க. எந்த மரத்தில்? அத்தி மரத்தில். இந்த அத்தி மரம் வந்து கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்குமா, இவனும் குள்ளமாக தான் இருக்கா. அதனால் எப்படியாவது அத்தி மரத்தில் ஒழிஞ்சிக்கிடலாம் நினைச்சான், ஒழிய முடியல. ஆகவே அத்தி மரத்தின் நிழல், அத்தி மரத்தினுடைய அந்த இலைகள் கொஞ்சம் பெருசாக இருக்குமா. நம்ம நாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, சில அத்தி மரங்கள் சின்னதாக இலைதான் இருக்கு. ஆனால் அதனுடைய இலைகள் 5 அங்குல நீளம் இருக்குமா, 2 அங்குல அகலமாக இருக்குமா. அதனால் நல்ல நிழலை கொடுக்குமா, நல்ல நிழல். அதான் மீகா 4 நாளில் பார்த்தோம். அவனவன் தன் அத்தி மரத்தின் நிலையிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் தங்கியிருப்பான். அவனவன் அத்தி மரத்தில். ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் ஜனங்கள் வீடுகள் தோறும் அத்தி மரத்தை வைத்து வளர்க்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படியாக சகைவை ஆண்டவர் என்ன செய்தாரு, அவன் வெளியே அழகாகவும் உள்ளே அவன் ரொம்ப மோசமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவனை சந்தித்து அவனுடைய எல்லா நாட்டத்தையும் போக்கினான். அந்த பழத்தை எடுத்து சாப்பிடும்போது பிச்சு பார்த்தா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது பூச்சிலாம் இருக்கு, வண்டுலாம், அதெல்லாம் புழு பூச்சியெல்லாம் எடுத்து போட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா நாங்களும் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது காடுகளில் போய் பழங்கள்லாம் சாப்பிடுவோம். சில பழங்கள்லாம் பூச்சிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டு நான் சாப்பிடணும். இந்த மாதிரி இந்த அத்தி பழத்தையும் அப்படிதான் சாப்பிடணும். அதுபோல ஆண்டவர் அத்தி பழத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புழு பூச்சிகளையும் ஆண்டவர் ஒடுக்கி போட்டு விட்டார். அல்லேலூயா. சிலுவையில் அவருக்கு என்ன வேலை? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற புழு பூச்சிகள் கொடுக்கிற வேலை. அல்லேலூயா. இன்றைக்கு இறைந்து விட்டார். அல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார், முதுகு பின்னால் இறைந்து விட்டார். ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது வினயா மாதிரி வாத்தியார் சொன்னாரா, இந்த அரபிக்கடல் 13 கிலோமீட்டர் ஆழம் உள்ளது அப்படின்னு. உடனே அல்லேலூயான்னு சொல்லிட்டான் அந்த பையன். வாத்தியார் என்னடா மற்றவங்க நம்ம அல்லேலூயாங்கிறான், என்னடா சொல்கிறா அப்படி. சார் சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண இருந்த வாரம் எங்கள் சர்ச்சில் ஆண்டவர் கடலுக்கு ஆழத்தில் உன் பாவத்தெல்லாம் போட்டான்னு சொன்னார். அதனால தான் நான் அல்லேலூயா சொன்னேன். 13 கிலோமீட்டர் ஆழத்தில் என் பாவத்தை செய்யாங்க போட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க வாக்கியம். அதுபோல நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தூக்கி எறிந்து விட்டார். அல்லேலூயா. அப்படியாக அந்த அத்தி பழத்தை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பிலிப்பு பார்த்தா என்னதான், பிலிப்பு ஆண்டவரை சந்திக்க முன்னதாக ஒரு அத்தி மரத்தை நிலையில தான் உட்கார்ந்துருந்தாங்க. அப்பா அவனை சந்தித்து பேசும்போது, நீ அத்தி மரத்திற்கு நீ உட்கார்ந்து இருக்கும்போது அவனை பார்த்தேன் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியப்படுறான். அந்த பிலிப்பு தான் என்னென்ன காலங்களில் என்ன செய்யலாம், கர்த்தருக்கு நிறைய ஊழியர்களை செய்யலாம். ஒரு சமையல்காரனாக சீசர்களுக்கு சமையல்காரனாக போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன செய்யலாம், ஊழியம் செய்யும். அதுபோல சுவிசேஷகனாக எழுப்பி வேலை செய்யணும். நாமும் கர்த்தருக்காக எழுப்பி வேலை செய்யணும். அல்லேலூயா. ஆமா, நம்ம நல்ல அத்தி மரமாக இயேசுவின் நிலையிலே உட்கார்ந்து நல்ல படங்களெல்லாம் சாப்பிட்டு நல்ல நினைந்து ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இயேசு நமக்கு நல்ல படங்களை அவர் விரும்புகிறார். நாமும் ஆண்டவரே, நான் ஒரு அத்தி பழமாக இருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற அசிங்கத்தையும் புழு பூச்செல்லாம் எடுத்து போடுங்க என்று சொல்லி எடுத்து போட சொல்லி நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்வோம், நல்ல கனியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அந்த நல்ல கனியை சாப்பிடுவார். அல்லேலூயா. சாப்பிட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மே மாதம் முழுவதும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க நல்ல பழங்களை கொடுப்பதாக மாறுவோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.